ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரௌனி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நான் எந்தெந்த திங்ஸ் எவ்வளோ வேணும்னு சொல்லிவிட்டு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலில் ஒயிட் சுகர் அண்ட் ப்ரௌன் சுகர் ரெண்டுத்தையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளார், மைதா, அதுக்கப்புறம் கோகோ பவுடர் ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பட்டரையும் சாக்லேட்டையும் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் டபுள் பாயில் மெத்தடில். இதை கூல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை 3 முட்டை 3 எக்ஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பீட் பண்ணிக்கணும். லம்ப்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க சுகரையும் இதில் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சுகர் அடியில் தங்காத அளவுக்கு நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இப்போது இதில் மெல்ட் பண்ண சாக்லேட்டும் பட்டரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அப்புறம் 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மைதா அண்ட் கோகோ பவுடர் இதை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு கேக்கு ப்ரௌனி எந்த டின்னில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் பட்டர் ஷீட் அண்ட் பட்டர் பேப்பர் போட்டு இந்த மிக்ஸ்சரை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு என்ன டாப்பிங்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் நட்ஸு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓரியோ பிஸ்கெட் மேலே வச்சுக்கிறேன் ஒன் சைடாக. அப்புறம் மிடில் உங்கள்கிட்ட என்ன சாக்லேட் இருக்கோ அதை வச்சு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டின்னில் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இதை வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு இது 45 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் பேக் ஆகணும். நீங்கள் பேக் ஆகும் போது ஒரு டூத் பிக் எதுனா வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள், ஒட்டாமல் வரணும். இப்போது கேக் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இதை ஆறிட்ட அப்புறம் பீஸ் போட்டுக்கலாம். ப்ரௌனிக்கு முக்கியமாக நீங்கள் மெஷர்மெண்ட் தான் கரெக்டாக பார்த்துக்கணும். Thanks for watching.